Hello friends, welcome back to the channel. So SSGD physical க்கு ஆன்லைன்ல வந்து ட்ரெய்னிங் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சேனல்ல இருந்து நிறைய வீடியோஸ் வந்து ரீசன்ட்டா வந்து அப்லோட் பண்ணிருந்தோம். ஷெட்யூல், ஸ்டூடண்ட்ஸ் டவுட், அப்புறம் வந்து ஃபீட்பேக் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருந்தோம். சரிங்களா? சோ இந்த வீடியோல ரீசன்ட்டா ட்ரெய்னிங் ஜாயின் பண்ணி நல்ல ஒரு ப்ராக்ரஸ்ல இருக்க ஒரு சில ஸ்டூடண்ட்ஸை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். அவங்க ட்ரெய்னிங் ஜாயின் பண்ண டேட், என்ன டைமிங்ல ட்ரெய்னிங் ஜாயின் பண்ணாங்க, ஸோ இப்போ என்ன டைமிங் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அதை பத்தி வந்து இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்டூடெண்ட் நிதிஷ் வெள்ளூர்ல இருந்து ட்ரெய்னிங் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஜாயின் பண்ண டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 15, 5 கிலோமீட்டர் டைமிங், 29 நிமிஷம் 11 செகண்ட். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 நாளைக்கு அப்புறம், அதாவது ஜூலை 19 திரும்ப வந்து டைமிங் வந்து செக் பண்ணும்போது 27 நிமிஷம் 46 செகண்ட்ல வந்து டைமிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜூலை 26 போன சாட்டர்டே, ஓகேவா, ஒரு 2 நாளைக்கு முன்ன, சரிங்களா, 25 நிமிஷம் 40 செகண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் ட்ரெயினிங்ல 29 நிமிஷம் 11 செகண்ட்ல இருந்து 25 நிமிஷம் 40 செகண்ட் வந்து டைமிங் வந்து கொண்டு வந்துட்டாங்க. கம்மிங் சாட்டர்டே கண்டிப்பா எப்படியாவது டைமிங் வந்து 24க்குள்ள பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தடுத்த வாரத்துல இன்னும் டைமிங் பெட்டராகவே பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்க போற ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ஹரிஹரன் சங்கரன்கோயில வந்து ட்ரெயினிங் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஜாயின் பண்ண டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 12, சரிங்களா, ஜூலை 12 ட்ரெயினிங் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. 32 நிமிஷம் 47 செகண்ட், 5 கிலோமீட்டர், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஜூலை 17, அதாவது ட்ரெயினிங் ஜாயின் பண்ணி 5 நாளுக்கு அப்புறம் வந்து டைமிங் திரும்ப செக் பண்ணோம். 30 நிமிஷம் 47 செகண்ட், கிட்டத்தட்ட 2 நிமிஷம் வந்து டைமிங் வந்து குறைச்சாச்சு, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஜூலை 24, 27 நிமிஷம் 44 செகண்ட்ல வந்து டைமிங் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜூலை 26, 2 நாளைக்கு முன்ன போன சாட்டர்டே, சரிங்களா, 25 நிமிஷம் 49 செகண்ட், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 14 டேஸ்ல 32 நிமிஷம் 47 செகண்ட்ல இருந்து 25 நிமிஷம் 49 செகண்ட் வந்து டைமிங் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கம்மிங் சாட்டர்டே கண்டிப்பா வந்து 24 மினிட்ஸ்ல வந்து கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? அடுத்து பார்க்க போற ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னா சத்தான் ஹுசேன், சென்னையில வந்து ட்ரெயினிங் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஜாயின் பண்ண டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 11, 5 கிலோமீட்டர் டைமிங், 29 நிமிஷம், ஓகேவா. ஸோ ஜூலை 11 தான் ட்ரெயினிங் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரெயினிங் ஜாயின் பண்ணி 3வது நாள், ஓகே, ஜூலை 13 பாத்தீங்கன்னா 25 நிமிஷம் 26 செகண்ட்ல வந்து டைமிங் வந்து கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஜஸ்ட் ஒரு 2 டேஸ்லேயே வந்து ஒரு 3.5 நிமிஷம் கிட்ட குறைச்சி வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஜூலை 19 டைமிங் வந்து கிரவுண்டு போயிருந்தாங்க. பைக்ல இருந்து ஏதோ சின்ன ஒரு கீழே விழுந்தாங்க, அதனால அன்னைக்கு வந்து டைமிங் வந்து பண்ணல. சரிங்களா? சப்போஸ் அன்னைக்கு பண்ணியிருந்தாங்கன்னா அன்னைக்கு ஒரு 23:50, 23:40 வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே பிரதர், நம்ம அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இதுல இருந்து அட்வான்ஸா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஜூலை 26, ஓகேவா, 2 நாளைக்கு முன்ன சாட்டர்டே கரெக்டா 22 நிமிஷம் 36 செகண்ட்ல வந்து டைமிங் வந்து கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 16 நாள் ட்ரெயினிங் ஜாயின் பண்ணதே ஜூலை 11 தான். இன்னைக்கு ஜூலை 26ல வந்து டைமிங் வந்து 22 நிமிஷம் 36 செகண்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இவங்களோட ஃபீட்பேக் வந்து இன்னைக்கு நைட்டு அப்படின்னா நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஓகே, என்ன டவுட் அப்படின்னா 29 நிமிஷத்துல இருந்து 25 நிமிஷம் 3.5 செகண்ட் வந்து குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 22:36, அது எப்படி 2 வீக்ஸ்ல வந்து பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். சரிங்களா? இதை பாருங்க, 29 நிமிஷம் ட்ரெயினிங் ஜாயின் பண்ணிருக்காங்க, ட்ரெயினிங் வந்து பில் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க பண்ண ஸ்பீட் ட்ரெயினிங்கு, ஜாக்கிங்கு, லாங் ரன்னு, டைமிங் பார்த்து ஃபர்ஸ்ட் வீக்லேயே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கெப்பாசிட்டியை வந்து நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் இருக்கும், ஸ்பீட் இருக்கும், பட் அது எப்படி ரன் பண்ணணும்னு தெரியாது. சரி, நான் அது பெர்ஃபெக்டாக வந்து சொல்லி கொடுத்தேன். இதுதான் பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, இது பண்ணா போதும், இந்த பேஸ்ல பண்ணா போதும், இந்த பேஸ் வேண்டாம், இதை இப்படி நீங்க பண்ணுங்க அப்படின்னு ஃபுல்லா வந்து பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ அந்த 25 நிமிஷம் 26 செகண்ட் அது பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஜூலை 13 வந்து ஜூலை 19 வரைக்கும் அவங்க பண்ண ட்ரைனிங்லாம் பார்த்து ஃபுல்லா வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ஜூலை 26, 22, 36 பண்ணிருக்காங்க, சனிக்கிழமை பண்ணிருக்காங்க. ஆனா 2 நாளைக்கு முன்ன புதன்கிழமை நான் வந்து சொல்லியிருந்தேன் கண்டிப்பா கம்மிங் சாட்டர்டே 22 நிமிஷம் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 22 நிமிஷம் 36 செகண்ட் வந்து பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ட்ரெயினிங் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் வந்து பில் பண்ணி கொடுப்பேன். அந்த ஒரு வாரத்திலேயே பாத்தீங்கன்னா அவங்களை பத்தி ஃபுல்லா அனாலிசிஸ் பண்ணி இந்த ஸ்டூடெண்டால இவ்வளவு டைமிங் வந்து பண்ண முடியும், இந்த வாரத்துல இவங்களை எவ்வளவு கொண்டு வந்துடலாம், அதுக்கு அடுத்த வாரத்துல எவ்வளவு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நல்லா வந்து ஒரு ப்ரெடிக்ட் வந்து பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ இதனாலதான் வந்து ஒரு ஷார்ட் டைம்லயே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து மேக் பண்ண வந்து ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜூலை 28, ஓகே, நிறைய பசங்க என்ன நினைப்பாங்க, நம்ம ஒன்றும் ரன்னிங்கே ஒரு 35 நிமிஷம் வருது, ஒரு ஸ்டூடெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 பேர் வந்து மார்க் 110 மார்க் மேல எடுத்து டைமிங் 32 வருது, 35 வருது, இதுக்கப்புறம் நம்ம வந்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணி எப்படியும் பிசிக்கல் கிளியர் பண்ண முடியாது அப்படின்ட்டு வேற ஏதோ வேலைக்கு போயிட்டாங்க. இதோட பாருங்க, நல்ல ஒரு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ யாருமே பாத்தீங்கன்னா கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து சொல்லிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல உங்களுடைய பாடி வெயிட் அப்படிங்கிறது ஒரு 85 kgக்கு மேல இருந்ததுன்னு வைங்களேன், நீங்க வந்து ஓகே இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி 100% ரிசல்ட் அப்படிங்கிறது சொல்ல முடியும். இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி நீங்க ஓடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டைமிங் வந்து கொண்டு வரலாம். சரிங்களா? இப்போ நம்மளுடைய ஸ்டூடெண்டே பாத்தீங்கன்னா ரீசெண்டா சசி வந்து மதுரையில இருந்து ட்ரெயினிங் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஜாயின் பண்ண டேட்னா ஜூலை 21, கிட்டத்தட்ட ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் ட்ரெயினிங்கே ஜாயின் பண்ணியிருந்தாங்க. வெயிட் பாத்தீங்கன்னா 94 kg, ஓகே, 94 kgல வெயிட் ட்ரெயினிங் ஜாயின் பண்ணியிருக்காங்க.
ஆனா டைமிங் 28 நிமிஷம் 20 செகண்ட் ஆல்ரெடி ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்காங்க சரிங்களா. ஸோ இன்னும் டைமிங் நம்ம ட்ரைனிங் வந்ததுக்கு அப்புறம் வந்து டைமிங் செக் பண்ணலாம். கண்டிப்பா இந்த சாட்டர்டே வந்து ஒரு 26 நிமிஷம் வந்து எய்ம் பண்ணுவோம் சரிங்களா. ஆல்ரெடி வந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால டைமிங் வந்து கொண்டு வர முடியும். இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி தான் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 85 கேஜிக்கு மேல இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டம் சரிங்களா. 100% வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனா பண்ணிடலாம். நீங்க வந்து எல்லா எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பண்ணிடலாம் சரிங்களா. அதனால ஒரு 80 கேஜிக்கு கீழே இருக்கீங்க, 75 கேஜி இருக்கீங்க, 70 கேஜி, 65 கேஜி ரன்னிங்ல வந்து வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பாக்ட் கொடுக்கும் சரிங்களா. நீங்க லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடுறாங்க பாருங்க, செதுக்கி வச்ச மாதிரி 57 கிலோ இருப்பாங்க. ஓகே 57, 55, 52 இந்த ஒரு 58க்கு மேல இருக்க மாட்டாங்க சரிங்களா. பாடி வெயிட் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அதனாலதான் நீங்க வெயிட்லாம் கம்மியா இருந்தீங்க, நல்லா லீனா ஃபிட்டாலாம் இருந்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்து டைமிங் வந்து கொண்டு வந்துடலாம். நீங்க பண்ண வேண்டியது ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் வந்து கரெக்டா வந்து கன்சிஸ்டன்சியா விடாமுயற்சியா வந்து நீங்க வந்து பண்ணாலே போதும் சரிங்களா. நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்குள்ள வந்து டைமிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. விஷ்ணு, விக்னேஷ், சந்தோஷ், சுபாஷ், அப்புறம் குணசேகரன், இப்போ இந்த பேட்ச்ல வந்து ஜீவா, முகேஷ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைமிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட ஃபீட்பேக்லாம் பாருங்க. எல்லாமே நான் ஜாயின் பண்ண டைமிங், போட்டோ எல்லாத்தையும் வந்து கிளியரா வந்து நான் வந்து போட்டுருப்பேன். சும்மா ட்ரைனிங் ஜாயின் பண்ணிருக்கேன் 20 30 நிமிஷம் 30 நிமிஷம் இப்போ 22 ஓடுறாங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். ப்ரூஃபோட வந்து காமிச்சிடும், டேட் முத கொண்டு ப்ரூஃபோட காமிச்சிடும் சரிங்களா. ஸோ அதனால உங்களாலேயும் வந்து கண்டிப்பா வந்து பண்ண முடியும். எஃபோர்ட் வந்து போடுங்க. நமக்கு 35 மினிட்ஸ் வருது, நம்ம இதுக்கப்புறம் எப்படி பிசிக்கல் கிளியர் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் அட்டன் பண்ணுங்க சரிங்களா. அட்டன் பண்ணியாவது தோத்துட்டு போங்க. ஓகே அட்டன் பண்ணாமையே நீங்க வந்து தோக்காதீங்க சரிங்களா. அந்த சொல்லுவாங்கல்ல முயற்சி பண்ணிட்டு தோத்துப்போ, முயற்சிக்காமையே தோக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க, எல்லாராலையும் பண்ண முடியும் சரிங்களா. 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ் அப்படிங்கிறது பெரிய ஒரு டைமிங் எல்லாம் கிடையாது சரிங்களா. அதனால நீங்க வந்து நல்ல ஒரு எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டைமிங் வந்து கொண்டு வரலாம். யாருமே கிவ் அப் பண்ணாதீங்க, உங்களுடைய பெஸ்ட்டை வந்து கொடுங்க சரிங்களா. இன்னைக்கு வந்து ஜூலை 28, பிசிக்கல் நமக்கு ஆகஸ்ட் லாஸ்ட் வருமோ இல்ல செப்டம்பர்ல வருமோ, கிட்டத்தட்ட நமக்கு கண்டிப்பா ஒரு 30 டேஸ் இருக்கும் சரிங்களா. நல்லா எஃபோர்ட் போடுங்க, கண்டிப்பா வந்து சூப்பரா வந்து டைமிங் வந்து கொண்டு வந்துடலாம். சேனல்ல ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து SSGD பத்தி ரன்னிங்கை பத்தி போட்டிருக்கிறேன். அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க, உங்களோட பிசிக்கல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.